அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வைக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம ரஷ்யாவிலேருந்தே ஆரம்பிச்சிடலாமே. கொஞ்சம் பிரச்சனை ஒரு மாதிரி நிற்கிறது, அப்படியே இந்த பக்கம் ஒரு மாதிரி நின்றுச்சு. எப்போ மும்மூர்த்திகள் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம், அமைதியை கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணாங்களோ அப்புறந்தே அந்த முயற்சி படுபிரகாசமாக இருக்குது. அது இல்லாமல் நேற்று தான் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசுகிறன்ற மாதிரிலாம் ஃபஸ்ட் நாள் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியோட அந்த கடிதத்தை பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க ரஷ்யா தரப்பில். அதனால் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் பேசலாம். ஏன்னா மறுபடியும் இன்றைக்கி பக்ரைன் அண்ட் குவைத் முக்கிய பகுதியில் ஒரு வெடிகுண்டு சத்தம் கேட்டதாகவும் அது ஈரானுடைய தாக்குதலாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் என்ன சொல்கிறாங்க? அதனால் அந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஒரு பரபரப்பான ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போயிடலாம். ஒரு எமர்ஜென்சி மீட் அப்படின்னா நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே என்னங்க தோணும்? திடீர்னு உங்ககிட்ட யாராவது ஃபோன் பண்ணி, மச்சான் அந்த மாதிரி எமர்ஜென்சி மீட் ஒன்று எவ்வளோ சீக்கிரமாக வர முடியும்னா, சரி ரைட்டு அப்படின்ட்டு நம்ம போட்டிருக்கிற துண்டு எவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடிஞ்சால் மாற்றுறோம், எல்லாம் அப்படியே போயிடுவோம் இல்லையா? இல்லை ஒரு சிலர் துண்டோடு ஓடினாலும் ஓடலாம். இப்போ கிராமத்தில் எமர்ஜென்சி மீட்னா இளைய கோட்டசாமி ஓடிவானா எல்லாரும் ஓடுன்னு முதல்ல விஷயத்து ஓடுவாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ ஐநாவில் ஒரு எமர்ஜென்சி மீட் உக்ரைன் கூப்பிட்ருக்காங்க. அதனால் மக்கள் எல்லாரும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு எவ்வளோ அவசரமாக துண்டு கட்டிட்டு போக முடியுமோ எல்லாம் போயிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா ஒரு 722 ட்ரோனுக்கு மேலே தாக்கல் நடத்தி எப்போ தலைநகர் கியூவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஐநாவுடைய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அது எமர்ஜென்சி மீட்டில் எல்லாருமே அவங்கவுங்க துண்டு கட்டி தான் உட்காந்துருப்பாங்க. என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பரபரப்பாக இருக்குது. உலகமே சீட் நுனியில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல ஐநாவில். ஸோ இந்த முடிவு ஒரு பக்கம் அவங்க ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, டீ பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சாப்பிட்டு வர கேப்பில் நம்ம மற்ற இடத்துக்கு பயணம் பண்ணிட்டு அதெல்லாம் எமர்ஜென்சி மீட்டுக்கான அர்த்தம் இதுதானா அப்படின்றதையும் பார்த்துடலாம். நம்ம ஐநாவில் இது மாதிரி எத்தனை எமர்ஜென்சி மீட் இருக்கும்ல, ரைட்டு. ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கிளிக் பண்ணலாம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் இன்றைக்கி ஒரு கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு அபிஜித்தா அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் வரதா சொன்னாங்க. பட் கூட்டமெல்லாம் அவங்க எதிர்பார்த்த க்ரௌடு வந்ததான்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 400-500 பேர் கூட தாண்டல. அதிகபட்சமாக க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போலீஸுமே கடைசி நேரத்தில் ஒரு சில பர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்தா கூட இந்த ஆன்லைனில் குரோர் கணக்கில் சேர்ந்தாங்க. ஒரு நாளில் 1 கோடி சேர்ந்துட்டாங்க, 2 நாளில் 2 கோடி சேர்ந்துட்டாங்க. இவங்க கணக்கு தாண்டிட்டாங்க, அவங்க கணக்கு தாண்டிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அந்தளவுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியில் என்ன இருக்குது, அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அது பெருசாக இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் டூ லேட்டு. இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்கலாம். என்னென்னா நீட் வினாத்தாள் கசிவு இருக்கு இல்லையா, அந்த நீட் வினாத்தாள் கசிவில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பொறுப்பேற்று ரிசைன் பண்ணணுன்றதுக்கான ஒரு போராட்டமாக கூப்பிட்டாங்க. பட் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆன்லைனில் இருக்கிற அந்த எமோஷனல் அந்த இதெல்லாம் அந்தளவு கனெக்ட் ஆகமானா இருக்காது. அது இல்லாமல் அந்த ஆன்லைனில் நிறைய போட் மூலிமா இணைஞ்சிருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். அதை வைத்து இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டியில் பெருசாக மாற்ற முடியும்னா இருக்காது. இருந்தாலும் நான் மற்ற தகவல்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள், ரவிக்குமார் ஏயுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவும் சொல்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உக்ரைனோட பகுதியாக இருந்தது 2022க்கு முன்பு. 2022க்கு அப்புறம் மரியூபோல், இந்த மரியூபோலை கைப்பற்றுவதற்கு நெடிய சகாப்தம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முழுக்க ரஷ்யா வசம் வந்தது. ரஷ்யா வசம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக கட்டிடங்கள்லாம் கட்டி ஃபுல்லாக புனரமைச்சிட்டு இருக்காங்க. இந்த பகுதியை உக்ரைன் அவ்வளோ சீக்கிரம் திருப்பி வாங்க முடியுமான்னு தான் எனக்கு தெரியல. நீங்களும் அந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள். அந்த மரியூபோல் மக்களோட லைஃப் இது எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே அவ்வளோ இதாக புனரமைச்சிருக்காங்க. பார்க்கவே ஒரு அழகிய மாநகரமாக தெரிகிறது. இதெல்லாம் மீட்கன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாங்க. இந்த பகுதியெல்லாம் திருப்பி எங்களுக்கு கொடுத்தே ஆகணுன்றாங்க யார்? உக்ரைன் தரப்பில். ஆனால் இதெல்லாம் மறுபடியும் போய் சேர்ந்துருமா அப்படின்றதுல ஒரு கொஷின் மார்க்கை போட்டுட்டு நேற்று அந்த எக்கனாமிக் ஃபாரமோட 3 நாள் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க செயின்ட் பீட்டர்பர்க்கில். அதில் புடின் அவர்கள்
பேசினார். அப்படி பேசும்போது அவர் பிரதானமாக இந்தியாவை நிறைய ப்ரைஸ் பண்ணி பேசினார். இந்தியானுடைய ஐடி ஊழியர்கள், இந்த கோடிங் சிஸ்டத்தில் இந்திய ஊழியர்களை அழித்துக்க யாரும் முடியாது. நார்மலாகவே இந்தியர்கள் வந்து திறமை படைத்தவர்கள். அதனால் அவங்களோட இணைந்து நாங்கள் பயணிக்கிறதுல பெரிய அளவுக்கு நாங்கள் ஒரு பாகியமாக கருதுன்ற மாதிரி பெரிய அளவுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணார். மனுஷன் 2-3 நாளாக இந்தியாவை போட்டு தள்ளிட்டு இருக்கிறார். பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு புட்டின் அவர்கள். அந்த எக்கனாமிக் ஃபாரமில் இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டது யார் அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய நாரா லோகேஷ். யார் இப்போ ஆந்திராவில் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் தொழில்துறை அமைச்சகம் சார்பாக அவராக பார்த்துக்கிறாரு. அவர் தான் வந்து கலந்துக்கிறாரு. மீறி யாரும் நான் பார்த்த மாதிரி தெரியல. அப்போ அவர் வந்து பேசும்போது ரோஸ் ஆட்டம் நிறுவனம் வந்து எங்கள் ஆந்திராவில் நீங்கள் வேணால் பவர் பிளான்ட் வைக்கிறதுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு உதவி செய்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. சமீபத்தில் அங்கே பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரோஸ் ஆட்டம் நிறுவனத்தோட பவர் பிளான்ட்டை வந்து மக்களோட மின்சார தேவையை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்காக இன்னும் அதிகமாக இந்தியாவுக்குள்ளார 2035-40க்குள்ளார எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் மேபி இவங்க விசிட் பண்ணி எங்களுக்கு ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்களான்ற ஆங்கிலையும் மற்ற தொழில் முதலீடுகளையும் அவர் பேசின பதிவுகள் எல்லாமே வந்து பார்க்க முடிந்தது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. குளோபல் எக்கானமி பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. அந்த இன்ஸ்டெபிலிட்டி தொடர்ந்து நீங்கள் என்னதான் பொருளாதார தடைகளை விதிச்சா கூட பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா உலகத்தோட 49% மேலே இருக்கிற நாங்கள் தான். அது ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கட்டும், மீதி மக்கள் தொகையிலையாக இருக்கட்டும், மீதி எல்லாமே. G7 நாடுகள் வந்து வெறும் 18%. மீதி இதில் எதுவுமே இல்லாத நாடுகள் மற்ற பர்சன்டேஜ் இருக்காங்க. அப்போ G7 நாடுகளுக்கும் இது எங்களுக்குள்ள கம்பேரிசன் என்னன்னா 49% இருக்குது. கடந்த 25 வருடங்களுக்கு முன்பெல்லாம் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்போட குளோபல் ட்ரேடில் அந்த அளவுக்கு இல்லை. பட் இப்போ நாங்கள் பிரதானமாக வளர்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 1 ட்ரில்லியனுக்கு மேலே எக்ஸீட் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் அடுத்த கட்ட முயற்சியாக பார்க்குறோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் பிரிக்ஸ் கூட்டமைப்போட அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து உடைக்கணும்னு தான் அமெரிக்கா வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்போட ஸ்டெபிலிட்டி வந்து உடையுமா உடையாதா அப்படின்றதுல மிக முக்கிய பங்கு ரஷ்யா ப்ளஸ் வந்து ஈரானுடைய ஹோல்டு வந்து கையில் இருக்குது. அவங்க ஈரான்கிட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதை பொறுத்து இருக்குது. ரஷ்யாவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்துகிறாங்கன்ற முயற்சியில் அவங்க வெற்றி பெறாங்கன்றதை பொறுத்து தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பு அமையும். அதை நோக்கி தான் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறோம். எங்களை யாரெல்லாம் தொடர்ந்து மாதிரி சீண்டி அடித்தாங்களோ இன்றைக்கி அவங்க அதற்கான பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவுடைய முழு வீழ்ச்சிக்கு காரணம் அவரோட பொருளாதார தடைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசினார். அதுக்கப்புறம் வந்து இனி நான் ஜெலன்ஸ்கியை மீட் பண்ண விரும்பலன்ட்டார் அவர். ஆக்சுவலாக அதுக்கு முன்பு நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தார். பட் எப்போ அவர் மறுத்தாருன்னா ஜெலன்ஸ்கி வந்து அந்த அமைதி ஒப்பந்தத்தில் நான் வந்து புடினவர்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தார். என்ன நீங்கள் பெருசாக சாதிச்சிட்டிங்க, எனக்கு வயசு இருக்குது, உங்களுக்கு வயசு முடிஞ்சிருச்சு, அப்புறம் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரியும், என்னை நேட்டோவிலேருந்து தடுத்துட முடியுமா, நீ பெருசாக டான்பாஸ்லாம் உங்களுக்கு உரிதாக்கி விட முடியுமா, மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டு உங்களை ஏமாற்ற போடப்பட்ட ஒப்பந்தம், இது கூட தெரியாமல் இருக்கீங்களான்ற மாதிரிலாம் நிறைய, அதாவது தான் ஒரு ஞானி அப்படின்ற அடிப்படையில் ஜெலன்ஸ்கி எழுதிய அந்த ஒரு கடிதம் அவர் பிடிக்காதனால இதுக்கப்புறம் நெவர் மீட் ஜெலன்ஸ்கி அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். அப்போ அவங்களும் என்ன பண்ணாங்க, எப்போ புடின் அவர்கள் நிராகரிச்சிட்டாரோ அவர் வந்து அமைதி விரும்பலை. யார்? ரஷ்யா வந்து அமைதி விரும்பலை. அதனால் அமைதி விரும்பாத ரஷ்யாவுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், 2 தாக்கல் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் செயின்ட் பீட்டர்பர்க்கில் இருக்கக்கூடிய 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகள் மீது தாக்குதல் பற்றி எரிஞ்சிட்டு இருந்த பதிவுகளுமே பார்க்க முடிகிறது. காரணம், நாங்கள் அமைதி விரும்புறதுனால தான் இந்த தாக்குதல் அப்படின்னு ஜெலன்ஸ்கி தரப்பில் சொல்லுவாங்க. அதே தாக்குதல் ரஷ்யா நடத்தினாங்கன்னா அவங்க அமைதி விரும்பலை, அதனால் அந்த தாக்குதல். அந்த வார்த்தை ஜாலங்களையும் அந்த வார்த்தைகளையும் வந்து ஐரோப்பா நாடுகளும் அமெரிக்காவை தவிர வேறு யாராலையும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா எப்பவுமே இவங்க நடத்தினாங்கன்னா அது பூத்தாக்குதல். அதுக்கான எக்ஸாம்பிள், ரொமானியா நாட்டில் அவங்களுடைய போர்ட்டை அடிக்கிறாங்க, ரஷ்யா தான் அடிச்சது அப்படின்னு நினச்சிட்டு கண்ட மேனிக்கு அறிக்கை கொடுக்குறாங்க. இல்லை சண்முகம் மாட்டு வண்டியை கிளப்புன்னெலாம் சொல்கிறாங்க. திடீர்னு ஓடி வந்து குசு குசுன்னு சொல்கிறாங்க, ஐயா அது வந்து ஜெலன்ஸ்கியோட ட்ரோன் தான் இந்த பக்கம் வந்துச்சுன்னொன்னே சரி அப்படி அந்த நியூஸ் ஒன்றுமே இல்லை, அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஓடு அமைதியாக வீட்டுக்குள்ளே போ அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இதுதான் இன்றைய உலகமும் கூட. அடுத்து மற்றொரு பதிவுமே உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் நான். இது வந்து பக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் குரூப். இந்த குரூப் வந்து குறிப்பாக இனி சன்னிகள் தான் உலகத்தை ஆள வேண்டும், சியா மெஜாரிட்டி
தான் வந்து பெருளவுக்கு அந்த கண்ட்ரியில் இருக்காங்க. சன்னி மெஜாரிட்டி வந்து பெருசாக ரூல் பண்ணணுன்ற அடிப்படையில் அந்த அந்த 2 குரூப்புக்கு அடிப்படையில் தான் பார்க்குறாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க, சியா வெஸ் சன்னின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இது பக்ரைன் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுக்கறது IRGC. அங்கேருந்து இப்போ எங்கள் உள்நாட்டுக்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்த பார்க்குறீங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு இராணுவ நிலைகள், அங்கே ஒரு காவல் நிலைகள், அதை அடிக்கிறாங்க, பெட்ரோல் குண்டுகளாக போட்டு கொளுத்துறாங்க அதை. அப்போ பக்ரைனுக்குள்ளார பார்த்தோன்னா அந்த பிரிவு கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் நேற்று இரவு நமக்கு அதிகாலை நேரம், இந்திய நேரப்படி நமது அதிகாலை நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதிகாலை நேரம் தான். அப்போ ஒரு மாதிரி ரெட் சைரன்லாம் ஒழிக்கப்பட்டது. மறுபடியும் ட்ரோன் தாக்குதலுக்கான அச்சமாக இருந்தது. பக்ரைன் ப்ளஸ் குவைத் 2 நாடுகளும் ஒரு சில ராக்கெட் வந்ததாகவும் சொல்கிறாங்க, அதை சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதனால் அந்த பரபரப்பு அடங்கியிருக்கும் போதே திடீர்னு ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் பார்த்ததாக அல்ஜசீரா சேனல் வந்து சொல்கிறாங்க. IRGC வந்து அப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, எனிமி பேசஸ் நாங்கள் மறுபடியும் அட்டாக் பண்ண விரும்புகிறோம். ஏன்பா எனிமி பேசஸ் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 4ஆம் தேதி வந்து இந்த பதிவு பாருங்கள், இது வந்து குஷம் ஐலாண்டில் இருக்கக்கூடிய 2 டவர் ஆண்டனா, இந்த 2 டவர் ஆண்டனாவை தாக்கல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா தாக்கல் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பதில் தாக்கல் நடத்தினதில் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டேன்னு சென்காம் சொல்லப்பட்டிருந்தா கூட, குவைத்தில் நடத்தினது 1 வே ட்ரோன், அது வந்து ஈரானுடைய ட்ரோன். ஈரான் ஆரம்ப கட்டத்தில் அதை நாங்கள் இல்லைன்னு மறுத்தாங்க. அதுக்கப்புறம் குவைத்தினுடைய காவல்துறை முழுமையாக விசாரிக்கப்பட்டது, எந்த என்ஜின் எங்கே இருக்குன்னு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக கொடுத்ததுக்கப்புறம் ஈரான் வந்து கப் சிப்புன்னு அமைதியாகிட்டாங்க. அதுக்கு முன்னே இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதே சமயத்தில் பக்ரைனில் இருக்கக்கூடிய 5th நேவல் ஃப்ளீட்டை வந்து நாங்கள் அடிச்சிட்டோம், பிரித்து மேய்ஞ்சிட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அமெரிக்க தரப்பில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட நாங்கள் நடத்தின தாக்குதலில் கண்டிப்பாக அவங்க அடி வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ குவைத் பக்ரைன் மறுபடியும் தனது கண்டனங்களை தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்ணு குத்துற கண்டனத்தை தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஈரான். இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்கவுங்க சாப்பிட்ற வழியை பார்க்கலாம், போயிட்டு வேலையை பார்க்கலான்ற கதை தான். ஏன்னா இவங்க வழக்கமாக கோபம் வருது அப்படின்னா அந்த பக்கம் போர்க்கப்பல் மீது காட்டுறதை விட இந்த பக்கம் ஏமாந்த நாடுகளான UAE, குவைத், பஹ்ரைன் இங்கே தான் வந்து அடிக்கிறாங்க. சும்மா அப்படியே அமெரிக்கா லைட்டாக இப்படின்ட்டா போதும், இலே சண்முகம் 2 அனுப்புலே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனாகவும் டென்ஷனாகவும் தான் இருக்காங்க ஈரான் தரப்பில் இருந்து. ஈரான் அந்த பவரை உணர்றாங்க, நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்றத உணர்றாங்க. அமெரிக்கா இந்த இடத்துல வலினா போயிட்டு கெஞ்சுற மாதிரி உணர்றாங்க ஈரான் தரப்பில். ஏன்னா நடந்துக்கிற நிகழ்வுகள்லாம் அப்படி தான் இருக்குது. இனி எந்த காலத்துலேயும் யுத்தம் வந்து விடக்கூடாது என்பதில் அமெரிக்கா தெளிவாக இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது. இப்போ ஈரான் வந்து லெபனான் விவகாரத்தில் தலையிடக்கூடாது, குறிப்பாக அவுன் அவர்கள் வந்து நீங்கள் யார் எங்கள் நாட்டு விவகாரத்தில் தலையிடுறதுக்கு, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நீங்கள் அமைதியாக இருந்தாங்கன்னாவே போதும் அப்படின்னு ஒரு சேனலில் பேட்டி கொடுத்ததுக்கு CNN செய்தி குறிப்பை கோட் பண்ணி எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருந்தாருன்னா, நாங்கள் ஒன்றும் உங்கள் நிலப்பகுதியை 25% லெபனான் மக்களை வீட்டிலேருந்து வெளியேற சொல்லலை, நாங்கள் ஒன்றும் உங்கள் மக்களை வந்து உங்கள் மக்கள் மீது தாக்கல் நடத்தலை, நாங்கள் ஒன்றும் உங்கள் இராணுவத்தின் மீது தாக்கல் நடத்தலை, உங்கள் நாட்டை காப்பாற்ற முதலில் நீங்கள் உண்மையாக இருக்கணும், எங்கிட்ட வந்து நீங்கள் எகிறனாலும் ஒன்றும் கிடையாது, முதல்ல உங்கள் நாட்டை நீங்கள் உங்களால் காப்பாற்ற முடியுதா, நீங்கள் வந்து இங்கே சொல்கிறீங்க, அதை காப்பாற்றுற வழியை பாருங்கள், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த பதிவு பார்க்க முடியுது. அதாவது இஸ்ரேலினுடைய தாக்குதலை ஒன்று நீங்கள் நிறுத்தணும், உங்கள் நாட்டுக்காக உண்மையாக நிறுத்தணும், இல்லைன்னா நிறுத்துகிற எங்களையாவது வழிவிடணும், அதை விட்டு நீங்கள் யாரும் வந்து தலையிடுறதுக்குன்றல ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு அராக்சி அவர்கள் பதிவு போட்டதை அடுத்த 2 மணி நேரத்தில் என்ன நான் பார்த்தேன், இன்னொரு நியூஸ் கூட பார்த்தேன். அங்கே லெபனானுடைய இராணுவம் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வெஹிக்கிள் ஒன்று அமைதிப்படுத்துறதுக்காக வராங்க, அந்த வெஹிக்கிள் மீது ஒரு தாக்கல் நடத்தப்பட்டு 7 சோல்ஜர்ஸ் இறந்து போனதாக சொல்கிறாங்க. எவ்வளோ 7 சோல்ஜர்ஸ் இறந்து போனதாக சொல்கிறாங்க. தொடர்ந்து அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலும், லெபனானில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து பிரான்ஸை கூப்பிடாததுக்கான வெளிப்பாடாக நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் மீது வார் கிரைமை பதிவு பண்ணியிருக்கிறாங்க பிரான்ஸ். ஏன்பா இவ்வளோ எமோஷனலாக அது இவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்குன்றாங்க. இந்த ஃப்ளோட்டிலியாவில் வந்த மக்களை துன்புறுத்தி அவர்களை கைது செய்து அவர்களை நாடு கடத்திய குற்றத்திற்காக இஸ்ரேல் மீது நாங்கள் வார் கிரைம் வந்து குற்றத்தை பதிவு பண்ணுறோம். அதுவும் என்ன பண்ணிட்டாரு, இந்த பென்குவியர் வந்து அவங்கள பிடிச்சிட்டு வந்து முட்டி போட வச்சு ஏதோ இவர்களாம் எஜமானர்கள் போல
அவர்கள் இவர்களை அடிமையாக்குவது போல ஒரு வீடியோலாம் வெளியிட்டு அது சர்வதேச அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அந்த அதிர்ச்சியிலிருந்து நம்ம கூட உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் சொல்லியிருந்தேன். அந்த அதிர்ச்சியை கேட்டு நீங்கள் கூட அதிர்ச்சியாக தான் இருந்தீங்க. அந்த அதிர்ச்சியை செய்தி கேட்டு தான் பிரான்ஸ் அந்த அதிர்ச்சியான தகவலை கொடுத்துருக்காங்க. வார் கிரைம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. அதை விட மிகப்பெரிய ஒரு என்ன எனக்கு இத்தனை அதிர்ச்சி வருது என்னன்னு தெரியல. அதை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, அல் ஜசீரா வந்து ஒரு கதையை விட்டுருக்காங்க. அதாவது அமெரிக்கன் சோர்ஸ் சொல்லியிருக்காங்கன்ட்டு பென்டகன் முழுவதும் ரகசிய உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. ஏதாவது ஒரு வகையில் இஸ்ரேல் சதி வேலை செய்யலாம், ஏன்னா அவங்க ஈரான் மீது தாக்கல் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் ஈரானுடைய வார நிறுத்தணும்னு சொல்லிட்டு தீர்மானத்தில் வெற்றி பெற்றதுனால கொஞ்சம் ஏதாவது சதி திட்டம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பென்டகன் ஃபுல்லாக உயர்தர அப்படியே பரபரப்பின் உச்சத்தில் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், அது லோக்கல் மீடியாவாக இருந்தாலும் சரி, எல்லா மீடியாவாக இருந்தாலும் சரி, நிறைய கதைகள் அடித்து விடணும் அப்படின்னா ஒரு சோர்ஸ் சொன்னாங்கப்பா, இந்த சோர்ஸ் அடிப்படையில் அடுத்து இதுதான்ப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் நான். சரி, ஓகே. இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன், ஏன்னா பெரும்பாலான உண்மை செய்திகள் 10%னா இந்த சோர்ஸின் அடிப்படையில் பரவுகின்ற 80% செய்தி தான் பெரும்பாலும் உலாவறதில்ல. அதை வச்சு தான் நான் சொன்னேன் நான். அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோன் வந்து 30க்கு மேலே இழந்து போயிட்டாங்க. அதுவும் அமெரிக்கா கிட்ட மட்டுமே 30க்கு மேலே இழந்து போயிட்டாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ட்ரோனு கொஞ்சம் பயன்படுத்தாமல், உளவு விமானம் பயன்படுத்தாமல் வேறு ஏதாவது பயன்படுத்தலாமா? ஏன்னா தொடர்ந்து இப்படி அடி வாங்கிட்டே இருந்தால் நம்ம நாட்டில் சேல்ஸ் பண்ணுறதா இல்லையா, எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றி சேல்ஸ் பண்ணுறதுனால அது ஆப்ரேஷனுக்கு வேறு ஏதாவது ஈடுபடுத்த முடியலாமான்னு எய்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடந்த 3 நாட்களாக ட்ரம்ப்புக்கு சாதகமாக ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. என்னன்னா, அந்த சட்டவிரோதமான குடியேறிகளை நாடு கடத்துவதற்கும் யாரெல்லாம் விசா இல்லாமல் இருக்காங்களோ உடனடியாக நாட்டிலேருந்து வெளியேற்றுவதற்கான திட்டத்துக்கான ஐசிஇக்கான ஃபண்டு 38.6 பில்லியனும், பார்டர் பெட்ரோலுக்கு 22.6 பில்லியனும், அப்புறம் டிஹெச்எஸ்க்கு வந்து ஒரு 5 பில்லியனுக்கான இது வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. சரிப்பா போப்பா பொழைச்சி போப்பா, 3 நாளாக இந்த வாக்கெடுப்பில் தோத்துட்டே இருக்கிற நீ வேற, இந்த ஒன்றுலையாவது ஜெயிச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப்போட பிரதான நோக்கமே அங்கே யாரெல்லாம் விசா இல்லாமல் இருக்காங்களோ நாடு கடத்தணுன்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் மக்கள் மறுபடியும் உள்ளே வந்துடக்கூடாதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால அதுக்கு பிரதானமாக செலவாகுது. தொடர்ந்து முன்பு அந்த அதிகாரிகள் அந்த எங்கெல்லாம் இருக்கோ அது முன்பு பெரிய போராட்டம்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த சட்டவிரோத குடியேறிகளை தடுப்பதற்கான அதிகாரிகளுடைய முக்கியமான ஆஃபீஸுக்கு வெளியே போராட்டம் நடக்குது. அதனால் அதுக்கான ஃபண்டு வந்து அதிகமாக ஒதுக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். மறுபடியும் அமெரிக்காவுக்குள்ளார டோஜ், அதாவது நிறைய நிர்வாக செலவினங்கள் தேவையில்லாமல் கண்ணா பின்னாங்கன்னு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எலான் மஸ்க் டோஜ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் முத்திருச்சு மோதல் பயங்கரமாக முத்தினதுக்கப்புறம் 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. திடீர்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு மறுபடியும் டோஜ்ன்ற கான்செப்ட் தூக்கலாமான்ற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போதோ தெரியல நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.